பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். பந்திய பொருளுக்கா ரெக்க நோக்கினா படகை ஓட்டுவே, பந்திய பொருளுக்கா ரெக்க நோக்கினா படகை ஓட்டுவே. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. சரி கண்ணு, இதெல்லாம் இன்னும் 4-5 பாட்டு இருக்குதுல்ல. அவ்வளோதான். வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வரேன் வந்து 2-3 மாதத்துக்கு வரேன் கண்ணு. மாசி மாதம் மலைக்கு போயிடும். அங்கே போய் அங்கே கலக்கி விட்டுருவோம் எல்லாத்தையும். ஐயா சொல்லிட்டாரு என்கிட்ட, நீ அங்கே சர்ச்சு கட்டி வச்சிருக்கலாமா, அதில் வந்து அசிஸ்ட் பாஸ்டர் போட்டுறேன், அவருக்கு எல்லாம் நீ கற்றுக் கொடுத்து நீங்கள் அங்கே எல்லாம் ஜாப் பண்ணு, உனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் எனக்கு நீங்கள் கொடுக்கணும். அமௌண்ட் எனக்கு பரத்துலேருந்து அனுப்புவாருங்க அப்படின்ற. இல்லைன்னா நான் டிவியில் இன்னைக்கு சொன்னால திவேரா வந்து 2500 அனுப்பிச்சது, டிவி வாங்கிட்டு இருந்தேன். இன்னொரு அம்மா சுமதி அம்மா 2000 அனுப்பிச்சது, அந்த செல்லு வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இரவாம்பட்டியில் ஜாப் பண்ணி அந்த கொடையார் டக்கா இருக்குதுல்ல, நம்ம ஜாப் பண்ண என்கிட்ட ஒன்றுமே இல்லைக்கா. நீ என் திறமையோ, என்னுடைய அறிவோ, என்னுடைய புத்தியோ, என் நாணமோ, நான் அப்படியெல்லாம் படிப்பு நம்பர் போன வாரம் வந்து இப்போ சொல்லியிருந்தேன், படிப்பேரு கிடையாது, ஆர்டர் கொடுக்குறேன் நான் அப்போ தாழ்த்தி தான் நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே அதனால தான் நல்லா இருக்கு நாங்கள் எல்லாம் சொன்னாங்க. இந்த செவம் பண்ணாங்களே 5 பேர் ராத்திரி சூப்பரா பாடுங்க, சேல நல்லா கட்சி என் பேத்தி கட்டி விடுச்சுங்க. அதனால அந்த பொண்ணு அடிச்சு அரிசி இல்லை கண்ணு. இன்னைக்கு கூட அரிசி இல்லை வீட்டுல. காலையில சொசைட்டி வச்சு நல்லா அரிசி போட்டு சாப்பாடு செஞ்சுட்டா. இங்க இல்லைன்னா வேலூர்ல போய் நொய் அரிசி 40 ரூபா, நல்ல அரிசி வந்து 80 ரூபா 70 ரூபா. அதை நான் வாங்கவே மாட்டேன் அவ்வளோ விலை கொடுத்து. அதனால வந்து அப்ப அந்த அம்மா 2000 அனுப்பிச்சு. அது என்னை வந்து வாங்கிட்டு போனுச்சு. அயோத்தியோட ராமர் கோயிலுக்கு என்ன வர சொல்லி அவங்க நான் எதிர்பாராத கொடுக்குறாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல அவங்களாம் தருவாங்க. ஆண்டவர் அவங்க பேசியிருப்பாரு கொடுன்னு. அது கொடுத்துட்டு எனக்கு பசுக்கு 100 ரூபா. அது மாதிரி மிச்சரு என்ன பழம் காட்டுல இருந்தது, கடலக்காய் 2 வல்லம் எல்லாம் கொண்டாந்து எனக்கு கொடுக்குறாங்க. இது யார் செய்வான்? நான் எதுக்குமே நான் கவலைப்படுறதில்ல கண்ணு. ஐயோ அந்த சொத்து போச்சு, இந்த சொத்து போச்சு, மெல்லு போச்சு, அது போச்சு. இதெல்லாம் ஒரு சுலாமணி வந்தாலும் போச்சு, நல்லடக்கம் வந்தாலும் போச்சு, பூமியார் வந்தாலும் போச்சு. எடுத்துட்டு வந்தா எடுத்துட்டு போறா, யார் எதை எடுத்துட்டு வந்தா யார் ஒண்ணுமே இல்ல. தாய் வகுத்துல வசனமே இருக்குதா, தாய் வகுத்துல இருந்து எப்படி நீ வெறுமையா வந்து திருப்பி அந்த மண்ணுக்கு வெறுமையாவே தான் போவேன். ஒண்ணு நீ பிள்ளைங்க குழந்தை வர்ற வெறுமையா தானே வருது. போகும்பொழுது இங்க வந்துதான் பை வலியுது, கால் வலியுது, அங்கே இங்கெல்லாம் போறோம். அது மறிக்கும் பொழுது எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு வெறும் இதை தான் போடுவாங்க. சரியா? ஒருத்தரும் கொண்டு வரவங்கல்ல, கொண்டுட்டு போக முடியாது. ஆனா இங்க இருக்கிறவரெல்லாம் 4 பேத்துக்கு நல்லது செய்யணும், நல்லா இருக்கணும். நீ எப்படி தன்னை நேசிக்கிற மாதிரி நீ பிறரை நேசிக்கணுமா. ஏன்னா தன்னன்னு விடக்கூடாது. ஆண்டவரே நீ திட்டுறன்னு வச்சுக்க, நீலாம் ஒரு பாட்டி, நீலாம் ஒரு பொம்பளையா